கடைசில எதுலையுமே ஜனங்கள் மனம் திரும்பல. இவங்க எல்லாத்தையுமே பெருசா எடுக்கலன்னு சொன்ன உடனே என்னுடைய சொந்த குமாரனே அனுப்பி அவரை சிலுவையில அறைய வச்சு பிதாவுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே நிக்க வச்சு நம்ம எல்லாரையும் அந்த தேவாலய திரைச்சிலையை கிழித்து ஒன்றுபடுத்தி பார்த்தாரு. ஆனா இப்பவும் தள்ளப்பட்ட தூதன் மூலமாய் நமக்கு பாவத்துல நம்மளை தள்ளி ஆண்டவருக்கும் நமக்கு என்ன உண்டு பண்ணுதுன்னா பிரிவினை உண்டு பண்ணுது. ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிக்கிற பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நல்ல பாவம் செய்யும் போது ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எல்லாருமே யோசிங்க, அந்த பாவம் ஆண்டவரை விட்டு நம்மளை ரொம்ப தூரம் கொண்டு போயிருது. அது ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்குது, ஆண்டவரை விட்டு நம்மளை தூரத்துல கொண்டு போகுது. நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். அதனால இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. நான் எழும்ப ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. தினம் தோற்று போகிற இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, பார்க்கிற உலகத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்னால முடியல. எப்படியாவது ஒரு கிருபை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே.